ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான மேஜிக் மேக்கர் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட்ல இருந்து நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் போக ஆரம்பிக்கும். அண்ட் நிறைய டீட்டெயில்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேஜிக் மேக்கர் சீசன் 1 எபிசோட் 6. நம்ம ஹீரோ பயந்துச்சு பாத்ரூம்க்கு போயிட்டு இருக்கான். அவங்க அப்பா அம்மா ஏதோ பேசுறத நம்ம ஹீரோ கேட்குறான். அந்த பையன் உண்மையிலேயே எவ்வளோ திறமசாலியாக வருவான்னு எதிர்பார்க்கல. எத்தனை தடவை யோசிச்சாலும் சரி, ஷியானை நம்ம கிட்ட கொடுத்த அந்த பர்சன் சொன்ன மாதிரியே ஷியான் ஸ்பெஷல் தான் போல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா பேசுறது நம்ம ஹீரோ கேட்டுருதான். அப்படின்னா உண்மையிலேயே நான் பிளட் ரிலேட்டட் கிடையாதா, இவங்களுக்கு நான் பிறக்கலையா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ லைட்னிங் போல்ட்டை வச்சு அங்கே இருக்கிற ஒரு கட்டையை நம்ம ஹீரோ வந்துட்டு டேரக்டா அட்டாக் பண்ணி 2 துண்டா உடைக்கிறான். பாவ் ஷியான் நீ சூப்பர் அப்படின்னு சொல்லி மரி பாராட்டுறா. இவங்க என்னோட பேரண்ட்ஸ் இல்லைன்னா மரி அப்படின்னா என்னோட சிஸ்டர் கிடையாது, நாங்க பிளட் ரிலேட்டட் கிடையாது. அப்படி பார்த்தா அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபிளாஷ்பேக் யோசிக்கிறான். ஷியான் ஒரு பையன், நான் ஒரு பொண்ணு, நான் கல்யாணம் பண்ண அப்புறம் நான் முட்டை போடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. சிப்ளிங்ஸ் மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். பட் உண்மையிலேயே நாங்கள் சிப்ளிங்ஸ் இல்லைன்னா நான் அப்போ இல்லை இப்போ நான் அதை பற்றி திங்க் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். என் சிஸ்டரும் நானும் ரிலேட்டட் இல்லைன்னு பற்றி யோசிக்கும் போது என் மண்டையில இருந்து புகையா போகுது. அதை பற்றி திங்க் பண்ணாம மேஜிக்கை பற்றி திங்க் பண்ணுவோம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். 2 மேஜிக்கல் எனர்ஜியை கம்பைன் பண்ணி நம்ம ஹீரோ யூஸ் பண்ணும்போது ட்வின் ஃபிளேர் கிடைக்குது. அதையே ஸ்கொயர் ஷேப்ல யூஸ் பண்ணா லைட்னிங் போல்ட்டை கிரியேட் பண்ண முடியுது. அண்ட் பாம் ஃபிளேரை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரீகால் பண்ணி அதெல்லாம் நோட்ஸா எழுதி வைக்கிறோம். இப்போ அடுத்ததான் வாட்டர் மேஜிக் தான் நம்ம ஹீரோ கத்துக்கிடணும். மேஜிக் எதை தொட்டாலும் அந்த பினாமினானா மாறுச்சு. ஸோ வாட்டரை தொட்டா நம்ம ஹீரோ வாட்டரா மாறும்னு நினைக்கிறேன். பட் மேஜிக் அந்த மாதிரி ஆகல. என்ன பண்ணிட்டு இருக்க ஷியான், எங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு மாதிரி சொல்ற. மேஜிக்ங்கிறது காத்துல தான் இருக்கு, அது எதை தொட்டாலும் அந்த நேச்சுரல் பினாமினானா அது மாறும். ஸோ தண்ணிக்கு அடியில மேஜிக் யூஸ் பண்ணா அது தண்ணியா மாறும்னு நான் நினைச்சேன் நம்ம ஹீரோ சொல்றான். பட் அதுக்கு பதில் அந்த மேஜிக் பறந்து வெளியே தான் வந்துச்சு. ஸோ இதோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறேன். டிஃப்ரெண்டா மேஜிக் யூஸ் பண்ணவும் தண்ணி அப்படியே மேல பறக்குது. இதே எப்படி பண்ணேன்னு கேட்கவும் என் மேஜிக்கை தண்ணியை தூக்குற மாதிரி நான் ஆர்டர் கொடுத்தா நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ உன்னால வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்கவும், ஆமா வாட்டர் மேஜிக் இருக்கு, பட் அதை நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணா கரெக்டா இருக்காது. இதை பாருங்கன்னு காத்துல நம்ம ஹீரோ வாட்டரை கிரியேட் பண்ண ட்ரை பண்றான். பட் எதுவுமே நடக்கல. காத்துல இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸை நான் ஒன்னா ஆக்கணும் அப்படின்னா அதுக்கு பெரிய சைஸ் ஏரியாவை நான் கவர் பண்ணணும்னு அவனோட மேஜிக்கை பலூன் மாதிரி பெருசா நம்ம ஹீரோ தின் லேயரா கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா கலெக்ட் பண்றான். எப்படி உன் கைக்கு திடீர்னு தண்ணி வந்துச்சு அப்படின்னு சொல்லி மாதிரி நம்ம ஹீரோவை போட்டு ஒழுக்குறா. ஸோ மேஜிக் அந்த மாதிரி தின் லேயரா ஸ்ப்ரெட் பண்ணி காத்துல இருக்கிற மாலிகுல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மேஜிக்கு என்ன பேர் வைக்க போறான்னு கேட்கவும் அக்வா மேஜிக் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஈவன் மரி அண்ட் ரோஸாலையும் இதை பண்ண முடியுது. ஃபயர் லைட்னிங் வாட்டர் 3 மேஜிக்கு இப்போ நம்ம ஹீரோ யூஸ் பண்ண கற்றுக்கிட்டா இன்வெஸ்டிகேஷனோட அடுத்த ஸ்டேஜுக்கு போகலான்னு நினைக்கிறான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸோ இப்போ கிராஸ்ட்டை கூட்டிட்டு இவங்க எல்லாரும் அட்வென்ச்சரஸ் ஸ்கில்டுக்கு போகிறாங்க. இவனோட மேஜிக் மான்ஸ்டரை அட்டாக் பண்ண ஒர்க் ஆகுதான் இப்போ நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கணும். மரி அண்ட் ரோஸோ ஸ்ட்ராங் ஆகணும், மேஜிக்கை பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி மான்ஸ்டர் ஹண்டிங்க்கு வந்திருக்காங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோ உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் தான் வந்திருக்கு. பிளாட்டினம் ரேங்க் அட்வென்ச்சரர், நான் இந்த பசங்க கூட போகிறேன்னு சொன்னா ஓ நீங்கள் 2 பேருமா நான் கேட்குறா. பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா பின்னாடி வந்து நிற்கிறேன். ஏன்னா நீங்கள் டைமண்ட் ரேங்கா அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. தேவையான குவெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. தெரியாம வந்ததுக்கு சாரி அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. நான் நினைச்சது சரிதான், நீங்க ஏதோ ஒன்று தில்லுமுள்ளு பண்றீங்கன்னு தெரியும். ஏன்னா 2 நாளா மாதிரி எங்க கண்ணை பார்த்து பேசவே இல்லை அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. என்னாலதான் மாட்டிக்கிட்டோ சாரி அப்படின்னு மாதிரி சொல்றா. இவ்வளோ டேஞ்சரஸான விஷயத்துக்கு நீங்க வருவீங்கன்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கலான்னு சொல்லுவோம். அவங்களே திட்டாதப்பா அப்படின்னு கிராஸ்ட் சொன்னா ஒன்னதாண்டா முதல்ல திட்டணும்னு அவங்க அப்பா திட்டுறாரு. தனியா வராம புத்திசாலித்தனமா கிராஸ்ட்டை கூட்டிட்டு வந்தீங்களே அந்த வகைக்கு நான் உங்களை பாராட்டணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. நெக்ஸ்ட் டைம் அட்வென்ச்சரிங் பண்ண வரும்போது என்கிட்டயும் சொல்லுங்க, நானும் கூட வரேன்னு அவங்க அப்பா சொல்லவும் எல்லாருமே இப்போ ரொம்பவுமே ஹாப்பி ஆகுறாங்க. நீ அப்பா பார்த்த மாதிரியே இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கிராஸ்ட் சொல்கிறான். அப்பாவே எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணிட்டான், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி யோசிக்கிறேன். இந்த மான்ஸ்டர்ஸோட நம்பர்ஸை நான் கம்மி பண்ணியிருக்கேன், இன்னும் நிறைய திரும்ப வரும், அதை நீங்கள் அட்டாக் பண்ணுங்கன்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு. காப்ளின்ஸ் அளவுக்கு இதுங்க ஸ்ட்ராங் கிடையாது, நான் தைரியமாக ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ மரியும் தைரியமாக ஃபைட் பண்ண போகிறேன். ஹீரோவை பின்னாடி நிறுத்தி மற்ற 2 பேரையும் முன்னாடி இருந்து அட்டாக் பண்ண சொல்லி நம்ம ஹீரோ அப்பா சொல்கிறாரு. ஃபிளேர் பாமை ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணுறாரு. 2 மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வரவும் நான் கேஸ் பண்ணுறதுக்கு இன்னும் தயாராகல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ டக்குன்னு ப்ரொடெக்ட் பண்ணுறான். மரி அண்ட் ரோஸ் ஒரு மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹை வோல்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அடுத்த 2 மான்ஸ்டரை கொண்டுதான். திடீர்னு மரி அண்ட் ரோஸ்க்கு பின்னாடி அட்டாக் பண்ண வர மான்ஸ்டர் டக்குன்னு ஹீரோ அட்டாக் பண்ணி சாகடிக்கிறான். நல்ல வேலை ஷியா நீ எங்களை காப்பாத்திட்ட அப்படின்னு மரி சொல்லவும் நீயும் என்ன காப்பாத்திட்டு ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ நான் ஃபைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு மரி சொல்கிறா.
ஈவன் நாங்கள் பிளட் ரிலேட்டடோ இல்லையோ இந்த மொத்த வாழ்றையோ இவ தான் எனக்கான பிக் சிஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த ஃபைட் முடிஞ்சதுன்னா நம்ம இன்னும் அடுத்த ஃபைட்டுக்கு போகலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா கேட்குறாரு. ஏன்னா இன்னொரு சான்ஸ் இந்த மாதிரி கிடைக்காது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஃபைட்டுன்னு ஆரம்பிச்சிட்டு அவங்க அப்பாவை தடுக்க முடியாதுன்னு கிராஸ்ட் சொல்கிறான். கண்டினியூஸாக நிறைய ஃபைட்டை பண்ணி இவங்கெல்லாம் டயர்டாயிருந்தாங்க. நீங்கள் இங்கே ரெஸ்ட் எடுங்க, இந்த மான்ஸ்டர்ஸோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் நாங்கள் போய் கலெக்ட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பாவோ கிராஸ்டோ போகிறாங்க. இங்கே வந்து ஃபைட் பண்ணதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோவோ பார்க்குறான். இவங்க எல்லாரும் இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த டென்ட்டுக்குள்ளே ஏதோ ஒரு மேஜிக்கல் கிரீச்சர் இருக்குங்கிறத நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணுறான். ஒருவேளை பயங்கரமான மான்ஸ்டராக இருக்குமோ, ஏதாச்சும் வந்துடுச்சுன்னா அப்படின்னு இவங்க பயந்துக்கிட்டே உள்ள போகிறாங்க. என்ன லைட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். பார்த்தா ஒரு கூண்டுக்குள்ளே வந்துட்டு ஃபேரியை அடைச்சு வச்சிருக்காங்க. இது ஒரு ஃபேரி தானே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும் மான்ஸ்டர்ஸ்க்கோ இதுக்கோ என்ன வித்தியாசம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இதை நம்ம ஃப்ரீ பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். மற்ற 2 பேரும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. கூண்டு திறந்து விடவும் அந்த ஃபேரியும் இப்போ வெளியே கிளம்பி போகுது. அப்போ நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி தினசா லுக்க விட்டுட்டே அது போகுது. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஃபேரியை இப்போ தான் க்ளோஸாக பார்க்குறேன் அப்படின்னு ரோஸ் சொல்கிறா. சேஃபாக வீட்டுக்கு போ அப்படின்னு நம்ம ஹீரோ அதை அனுப்பி வைக்கிறான். இவங்க உடம்புல ஸ்க்ராட்ச் அழுக்கெல்லாம் இருக்குது பார்த்துட்டு அவங்க அம்மா இப்போ அவங்க அப்பாவை தனியாக கூட்டிகிட்டு போய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமான்னு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வேணாம், கேண்டில் கிட்ட வச்சு அடிக்காத அப்படின்னு அவங்க அப்பா கத்துறாரு. ஆக்சுவலி நீங்கள் மான்ஸ்டர் ஹண்ட்டுக்கு தான் போயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் அதில் உங்களை எந்த குறையும் சொல்லலை. ஆனால் ஹண்டிங்னு வந்துட்டு அவங்க அப்பாவை தடுக்க முடியாது. கண்டிப்பாக இன்னும் நிறைய வேலையை உங்களை பண்ண வச்சிருப்பாரு. அதுக்கு தான் நான் அவருக்கு அடி கொடுத்தேன். நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அம்மா தான். ஸோ தப்பாக புரிஞ்சுக்கிடாதீங்க. நீங்கள் உயிரோட சேஃபாக திரும்ப வந்தா அதுவே எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சாரிம்மா, இனி உங்கள்கிட்ட சொல்லாமல் வெளியே போக மாட்டான்னு அவங்க சொல்லவும் அது எனக்கு போதும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு அழுக்கா இருக்கீங்க வாங்க குளிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்மளா ஃபேமிலி கான்சென்ட்ரேட் நம்ம ஹீரோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். முதுகு தேய்ச்சி விடுறேன் அப்படின்னு அவங்க அம்மா சோப் போடவும் போதும் நல்லா இருந்துச்சு நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ள குதிச்சிருதான். இதை ஹெவன்னு சொல்லவா ஹெல்லுன்னு சொல்லவாட்டே தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தலை சுத்திட்டு இருக்கான். நீ நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன்னு மாதிரி சொல்லவும் நானும் தான் அவங்க அம்மா சொல்றாங்க. நீ எப்படி ஷியான்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கவும் நம்ம ஹீரோவும் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இந்த ஃபேமிலியில் நான் இருக்கிறதுக்கு நானுமே ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ நம்ம ஹீரோவோட மேஜிக் பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி மான்ஸ்டர்ஸையும் இப்போ நம்ம ஹீரோவால் ஹண்ட் பண்ண முடியும். சும்மா மேஜிக்கை யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதாது, அது ஈவன் மான்ஸ்டர்ஸை அட்டாக் பண்ணுறதுக்கோ இல்லை வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு எஃபெக்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்ம ஹீரோக்கு அது கரெக்டாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கதை கொஞ்சம் சீரியஸாக போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.